அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நலமா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். அதாவது எல்லாருக்கும்னா கிறிஸ்துவ சகோதர சகோதரிகள், அம்மா அப்பா எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வந்து இந்த வருஷம் உங்களுக்கு கிறிஸ்துமஸ்ல அந்த ஆண்டவன் வந்து நீங்க நினைச்சதெல்லாம் வந்து நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படிங்கறத நான் வேண்டிக்கிறேன். எங்க இறைவன்ட்டையும் நான் வேண்டிக்கிறேன். சோ வந்து பாத்தீங்கன்னா மத நல்லிணக்கம்ங்கிறது நம்ம நாட்டுல வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா என்னதான் வெளியில நிறைய பிரச்சனைகள் நடந்தாலும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுல இருக்கிற இஸ்லாமிய சகோதரர்களும் கிறிஸ்தவ சகோதரர்களும் நமக்கு என்னைக்குமே வந்து பிரச்சனை வந்து ஓடி வந்து நிற்பாங்க. சோ அந்த மாதிரி ஒரு இந்த நாளை வந்து நம்ம வந்து அவங்களுக்கு விஷ் பண்றதுலங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ சகோதரி வந்து அதாவது சகோதரியில ஃப்ரெண்டு தோழி நெருங்கிய தோழி வந்து பாத்தீங்கன்னா 3 பேர் இருக்காங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து மெர்சி, அப்புறம் வந்து கீதா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அருணோதயா. அவங்க 3 பேருமே அவங்களுக்கு நினைச்சுதான் வந்து இந்த நாளை வந்து நானும் சந்தோஷமா வந்து கொண்டாடுவேன். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளம் கேக் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து வாங்குவோம். எனக்கு வந்து எங்க வீட்டுக்காரர் வந்து வாங்கி கொடுப்பாரு. சோ அந்த கேக்கு, அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு கிறிஸ்துமஸ்க்கு என்ன ஸ்பெஷலா வந்து நம்ம வீட்டுல வந்து பண்ணிருக்கோம், அப்புறம் எங்க வந்து நாங்க இன்னைக்கு போனோம் அப்படிங்கறத இந்த டெய்லி விளாக் தான் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. ரொம்ப ரொம்ப அருமையான தகவல் எல்லாம் காத்துட்டு இருக்கு. சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். கிறிஸ்மஸ்னாலே எப்போவுமே நான் வந்து இந்த கிறிஸ்மஸ்க்குரிய அந்த கோலம், கிறிஸ்மஸ் ட்ரீ, அந்த சாண்டா தாத்தா, இந்த மாதிரி கோலங்கள் வந்து நான் வந்து வருஷம் வருஷம் வந்து போடுவேன். அது ஒரு கடந்த 3-4 வருஷமாகவே நான் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். இதை போட்டுட்டு நான் வந்து மெர்சிக்கு, அருணாவுக்கு இவங்களுக்குலாம் வந்து அமுச்சு விடுவேன். அமுச்சுட்டு இதில் தான் வந்து விஷ் பண்ணுவேன். இதான் என் க்ரீட்டிங் கார்டு மாதிரி அவங்களுக்கு. ஸோ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதை அழைக்கவே மனசு வராது. இன்னைக்கு வந்து கிறிஸ்மஸ் அப்படிங்கிறதுனால மட்டும் இல்லை, லீவு இன்ஸ்டியூஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் டே தான். அதனால் வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் நல்லா சமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால் வந்து இன்னைக்கு முறையாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி வந்து பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு கிரேவி வந்து ஈரலும் அந்த மட்டனில் வந்து அந்த எலும்பு அந்த கொழுப்பு இருக்கிறது அது மட்டும் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிரியாணி செய்ய போறேன்னு மட்டும் சொல்லலை. மற்றபடி வந்து ஜாமான்லாம் அவங்களாம் வாங்கி கொடுத்தாங்க. சர்ப்ரைஸ்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாது. நம்ம வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு தான் தோணுச்சு. கடையில் வாங்கிக்கலான்னு சொன்னாங்க, ஆனால் எனக்கு வந்து அதில் விருப்பம் இல்லை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மட்டன் கிரேவி, அதுக்கப்புறம் வந்து முட்டையை நல்லா வேக வச்சு இதில் தான் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து எக் பிரியாணி அப்படிங்கிறது பண்ணியிருக்கேன். முட்டையை நல்லா வேக வச்சுட்டு நம்ம வந்து எண்ணெயில் அந்த மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா வந்து பரட்டி எடுத்துட்டோம்னா அந்த கீரி விடணும். அப்போ தான் வந்து மசாலாலாம் வந்து இறங்கும். அதுக்கப்புறம் வந்து பாஸ்மதி ரைஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் அரிசி மட்டும் போட்டு நான் வந்து பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் 65க்கு சிக்கன் வேணாம் அப்படிங்கிறனால காடை 65 வந்து நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காடை 65 வந்து பண்ணேன். எனக்கு காடை வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. சிக்கனை விட பார்த்தீங்கன்னா 100 டைம்ஸ் வந்து பெட்டர் வந்து காடை தான் என்னை கேட்டால் சொல்லுவேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நான் 65 போட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக காலி ஆயிரும். நாளைக்கு வேறு வியாழக்கிழமை வீடெல்லாம் சுத்தம் பண்ணோம் அப்படிங்கிறனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்தோம். ரொம்ப வந்து பெரிய லெவல்லலாம் பண்ணலை. எல்லாமே வந்து 2 ஹவர்ஸில் வந்து பண்ணியாச்சு. 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம், 11:30க்கு 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம், 12 மணி 12:30க்கெலாம் முடிச்சிட்டோம். பிரியாணி வந்து நல்லா வந்து அந்த பாஸ்மதி ரைஸும் அந்த தண்ணியும் வந்து ஈவனாக வரும்போது இந்த முட்டையை வந்து நான் வந்து அதில் வந்து போட்டு விட்டேன். அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் வந்து புளிஞ்சு விட்டது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரைஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து தயிரும் ஆட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்டியாக. அதனால் வந்து முட்டையை வந்து கடைசியாக நம்ம அந்த வேகிற ஸ்டேஜில் அந்த தம் போடுறதுக்கு முன்னாடி இந்த வேக வச்ச முட்டையை, மசால் போட்ட முட்டையை வந்து அந்த பிரியாணியில் சேர்த்துட்டு நம்ம வந்து லைட்டாக கிளறி விட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம வந்து தம் போட்டு வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து அந்த விசில் வந்தாலும் சரி வரட்டும் சரி 10 நிமிஷம் வச்சா போதும். நல்ல டேஸ்டான ஒரு நல்ல பிரியாணி பாஸ்மதி ரைஸில் எக் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா முட்டை போடலைன்னா இது சாதாரண ஒரு வெஜ் பிரியாணி மாதிரி தான் இருக்கும், குஸ்கா மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து நமக்கு டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. ஒரு மட்டன் பிரியாணி சாப்பிட்ட மாதிரி அந்த ஃபீல் வந்து எனக்குலாம் கிடச்சிது. அந்த பிரியாணி டேஸ்ட்டு ரொம்ப அந்த அந்த சொல்லுவாங்க அந்த ஸ்மெல்லு, அந்த திறந்தோடனே ஒரு நல்ல ஸ்மெல்லு, அந்த கலரு எல்லாமே வந்து எனக்கு பர்ஃபெக்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. டேஸ்ட்டும் நல்லாவே இருந்துச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக நான் கரம் மசாலாவும் பிரியாணி மசாலாவும் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். ரெடிமேடாக வாங்கினது அதை மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணி சேர்த்துருந்தேன், கொஞ்சம் டேஸ்டியாக வேறு மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 65 எல்லாமே வந்து போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த காடை வந்து யோகியுமே வந்து சாப்பிடுவோம், ஆனால் சின்ன வயசுல கொடுத்து பழக்கியிருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் இருக்காது, சிக்கனுக்கும் இதுக்கும் நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி மட்டன் கிரேவியும் வச்சு சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம கிறிஸ்மஸ்னாலே நான் சொன்ன மாதிரி அந்த ப்ளம் கேக் வந்து ரொம்ப ரொம்ப எங்கள் வீட்டில் வந்து வருஷம் வருஷம் இருக்கும். இந்த வருஷம் வந்து அஸ்வினில் வந்து வாங்கியிருந்தோம். ப்ளம் கேக் வந்து சூப்பராக, அந்த பாக்ஸே நல்லா அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி கேக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஸ்வீட்டாக இருந்துச்சு. நம்ம எவ்வளோக்களவு காசு கொடுக்குறோமோ அந்தளவுக்கு ஒர்த்து. அதுக்கப்புறம் வந்து சர்ப்ரைஸாக வந்து அந்த பிரியாணியை வந்து கிண்ணத்தில் கவுத்து போட்டு எப்படி ஹோட்டலில் தருவாங்களோ அந்த மாதிரி ஒரு இதில் வந்து கொடுத்துருந்தேன். எங்கள் வீட்டுக்கு ஆக்சுவலாக காடை வாங்கிட்டு சொன்னால காடை பிரியாணி நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எக் பிரியாணி
பிரியாணி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேக்கு வந்து கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். அது வந்து யோகி வந்து நான் தான் கத்தியை பிடிப்பேன்னு சொன்னான். நான் வந்து வேண்டாம் அது ரிஸ்க்கு இப்போ கத்தி அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சதுனால கோச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து கட் பண்ணுறதுக்கு எடுத்தேன். ரொம்ப வந்து அழகாக இருந்துச்சு பாக்ஸ், அந்த பேக்கிங் எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. நமக்கு கிறிஸ்மஸ்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாய்ஃபுல்லாக இருக்கும் அந்த டேவே. பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியாது, எனக்கு என்னமோ அது நான் வந்து ஃபுல்லாக வந்து ஆன்மீகத்தில் நம்ம சாமியை தான் கும்பிடுவேன். ஆனால் இந்த கிறிஸ்மஸ் வந்தால் மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு அவங்களோட ஃபீல் வந்து வந்துடும். அந்த கேக்கு சாப்பிட்றது அப்படிங்கிறத விட அவங்க புது ட்ரெஸ் கூட நான் போட்டுக்கணும் நினைப்பேன். இன்னைக்கு போட்டு கூட புது ட்ரெஸ் தான். இது வந்து சாரியில் வந்து ஸ்டிச் பண்ணது. அதனால வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த போட்டிருந்த அந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப வந்து ஒரு பாசிட்டிவாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த கேக்கு கட் பண்ணும்போது யோகி கூட எந்திரிச்சு போயிட்டா, நீங்களே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு வந்து அதை கூட நான் கண்டுக்கல. எனக்கு வந்து கேக் வெட்டணும் அப்படிங்கிற மாதிரி அது மெர்சி, கீதா, அருணா இவங்கெல்லாம் நினச்சி தான் நான் வந்து வெட்டினேன். என்னமோ ஒரு சந்தோஷம். ஏன்னா நான் வந்து மெர்சி வந்து என் கூட ரொம்ப வந்து அட்டாச்மெண்ட்டாக இருந்துச்சு. எங்கள் அப்பா இறந்தபோது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அந்த தனிமையை வந்து உணராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப வந்து இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா மெர்சி. அந்த மாதிரி வந்து நிறைய அவங்க வீட்டில் வந்து இருக்காது, ரொம்ப எங்கள் வீட்டுக்கு வந்துடும். நாங்கள் எல்லாமே ஜாலியாக வந்து பேசிகிட்டு இருப்போம். இந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தேட்டருக்கு படம் பார்க்க போனோம். ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போது. அப்போ திருவிளையாடல் ஆரம்பம் தனுஷ் படம் வந்து பார்க்க போனோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து மெர்சி தான் வந்து எங்களை வந்து கூட்டிகிட்டு போச்சு. ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ஒரு பந்தா இல்லாத ஒரு நல்ல ஒரு சோல் ஹார்ட், அது வந்து என்ன சொல்கிறது, பியூர் ஹார்ட், அது மாதிரி எதை வேணா சொல்லிக்கலாம். இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் எனக்கு வந்து எல்லாம் செஞ்சுருக்கு. நான் வந்து அதுக்கு ஒன்றும் பெருசாக செஞ்சதில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்காக வெளியே கிளம்பிட்டோம். ஏன்னா ஆஃப் இயர்லி லீவ் விட்டனால எங்கேயாவது கூட்டிகிட்டு போகணுமே அப்படிங்கிறனாலேயே வந்து எங்கேயாவது போகிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து விடுதலை படம் பார்க்க தான் போனோம். படம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. கம்யூனிசம், மார்க்சிஸ்ட் அந்த கொள்கையை பற்றி வந்து இருந்துச்சு. எனக்கு வந்து அந்த படம் பார்க்கும்போது வீரப்பனும் அப்புறம் வந்து பிரபாகரன் அவங்களையும் வந்து நினைவுபடுத்துகிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நம்ம தேட்டர்னாலே பாப்கார்ன் அந்த மாதிரி விஷயங்கள் தான். வந்து நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு நல்லபடியாக வந்து என்ஜாய் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து ரிட்டன் வந்துட்டோம். எனக்கு வந்து பாப்கார்ன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காரமாக இருந்துச்சு, நல்லா பாதி வந்து வச்சாச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் வரும்போது எல்லாம் வந்து ஃபேமிலியாக தான் போயிருந்தோம். நாங்கள் வண்டியில் வந்துட்டோம். அவங்க அத்தை, மாமா, நாத்தனார்லாம் வந்து பஸ்ஸில் கிளம்பிட்டாங்க. அப்படியே வந்து இயற்கை அழகை ரசிச்சுக்கிட்டே வந்தோமா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சூரியனோட அழகு வந்து பார்த்திங்கன்னா காலையில் இருக்கிறத விட இன்னும் டபுள் மடங்காக இருக்கும். அந்த வானத்தில் பொட்டு வச்ச மாதிரி, சிகப்பு பொட்டு வச்ச மாதிரி இருந்துச்சு. அதையும் வந்து எடுத்துகிட்டு அப்படியே வந்து பேசிக்கிட்டே வந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு வந்தோம். ஐஸ்கிரீம் பார்லருக்கு வந்துட்டு அங்கே வந்து ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்டோம். நான் வந்து கசட்டா சாப்பிட்டேன், யோகி வந்து சாக்லேட் சாப்பிட்டான். ஸோ இந்த மாதிரி வந்து இன்னைய டே வந்து ரொம்ப வந்து ஹாப்பியாக போச்சு. என்னதான் இருந்தாலும் வேலை காலையிலேருந்து ரொம்ப சரியான வேலை தான். கடையில் கூட வாங்கி சாப்பிட்லான்னு சொன்னாங்க. ஆனால் வந்து எனக்கு அது பிடிக்கல. எனக்கு வந்து சமைச்சு தரணும்னு எனக்கு ஆசையாக இருந்துச்சு. எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. அது வந்து ஒரு சந்தோஷம் தான். இந்த பாக்கியலட்சுமியில் அவங்க பாக்கிய எல்லாத்தையும் சமைச்சு போடுவாங்க இல்லையா, அதை பார்க்கும்போது சமைக்கிறது கூட இவ்வளோ கலையா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். அந்த அளவுக்கு. ஆனால் பிடிச்சவங்களுக்கு சமைக்கும் போது அந்த டேஸ்ட்டு, அது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறது, இது எல்லாமே சேர்ந்து ஒரு நமக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா போதும், பெரிய அவார்டே கிடைச்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து இன்னைக்கு டே வந்து நல்லா போச்சு. நாங்களும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். இன்னைக்கு வந்து இப்படிதான் அந்த டே போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட நீங்க வந்து எப்படி என்ஜாய் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ உங்களுக்கு கிறிஸ்மஸ்னா என்ன ஞாபகத்துக்கு வரும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. கண்டிப்பா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.